அப்போ நீ யார்? இப்படிலாம் நிறைய கேள்விகள் இருக்குது. ஆமாம், இது இங்கு தமிழின் பெயரால் இங்கு சகல வேதங்களும் வடிவமைக்கப்பட்டு விட்டன. அதெல்லாம் மனிதர்கள், இந்த அண்டமெங்கும் மனிதர்கள் அங்கு யதார்த்தமான ஒரு 6ஆம் அறிவை அடைவதற்கு முன்பே இங்கெல்லாம் பாடமென நிலைநிறுத்தப்பட்டு விட்டது. இது சத்தியம். அது தர்மத்தின் பெயரால், தர்மத்தை ஆதாரத்தின் பெயரால் விருந்தோம்பல் அப்படின்னா சக மனிதன் அங்கே உறவாக பாரு, நட்பாக பாரு, தூற்றுபவரையும் போற்று, தூற்றுபவரை விலக்கி வைக்காது, 5 விரலும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. இப்போ இங்கே 5 விதமான மனிதர்கள் இருக்காங்க, இப்படிலாம் இருக்காங்கங்கிறதுக்காக அவங்க வாதத்தை காணுவதில்லை. ஏன்னா அது வாடையை தானே வீசும். அது தூற்றுவதனால என்ன ஆகுது? நம்ம கடந்து செல்றதுல தான் இருக்குது நம்மளுடைய பண்படல். ஆம் செல்வங்களே, அதனால் அதுபோல் தூற்றுபவர்களை, உங்கள் மரபுகளை வெறுப்பவர்களை நீங்கள் வெறுக்க வேண்டியதில்லை, கடந்து செல்லுங்கள். இதுதான் சத்தியம். சிவனை கூட பித்தன் என்று பேசின உலகு, அவ்வளோதான். வேறு என்னத்தை போய் இங்கே சொல்கிறதுக்கு? அது சொல்லிடுச்சேன்னு வருந்துறதுக்கு இல்லை. ஏன்னா அது உள்ளபடியே பித்தனாகவும் இருக்கிறது, பித்தனாகவும் தன்னை காட்டி கொண்டது. இவ்வளோ பெரிய அண்ட பேரண்டத்தை செய்தது எப்படி அது தெளிவாக இருக்க முடியும்? எல்லாம் பித்தத்தின் பெயரால் நிலை நின்றிருக்கிறது. சிவனை பித்தனாம் பக்தனாம் நானும் சிவப்பித்தனை, நீ அவன்பால் பித்து கொண்டு தன்னை தொலைக்காதவரை இந்த களம் உன்னை பல்வேறு கோணங்களில் துன்பப்படுத்திக்கிட்டு தான் இருக்கணும். அதனால் நம்ம அவர்களெல்லாம் வெறுக்க வேண்டியதில்லை. அவர்களெல்லாம் நம்மளுடைய சகோதரங்களாக இருக்காங்க. யாதும் முறை யாவரும் கேளு, பசித்தோர் முகம் பார், இன்னும் பொழுதெல்லாம் ஒரு கைப்பிடி அப்படின்னு நம்ம ஒரு மனித நேயத்தின் பெயரால், மனிதாபிமானத்தின் பெயரால் நம்ம நிலைநிறுத்தப்பட்டவர்கள். கடவுளுங்கிறது அது சத்தியம் தவறுனா அவனும் அங்கு நிற்க வேண்டியவன் தான். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே நீ போகலாம், நான் அறியாத பேருண்மை கூறுவது இங்கு முக்கண்ணை உடைய பரமே, ஆனாலும் அங்கே என் அவையில் குற்றவாளி தான், நீ போகலான்றான். கடவுளாக இருந்தாலும் பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா இங்கே கடவுள் முதல் பொருள் இல்லை, சத்தியம்தான் முதல் பொருள். சத்தியம் சிவம் சுந்தரம். சத்தியங்கிற பாடம் தாண்டாமல் அடுத்த பாடம் இல்லை. இங்கெல்லாம் நிலைப்பாட்டை தெரிஞ்சுக்கணும். நாம் சத்தியங்கிறது கடைபிடி கடவுள், நீ சித்தத்தால் தொழுகின்ற கடவுள், அதுதான் இறை. சிவங்கிறது அதுவும் ஒரு நபரை குறிப்பதில்லை. சிவம்னா செம்மை. கோடி கோடி கோள்களுக்கு மத்தியில் ஒரு பெரும் செம்மை தானே இந்த களத்தை இதுவரை பாதுகாத்து வைத்திருக்கிறது. அந்த செம்மை. சுந்தரங்கிறது ஒளிர்றது, அவ்வளோதான். அது கடவுள் சம்பந்தப்பட்டதில்லை. அப்போ ஆதாரம் சத்தியம். சத்தியம் அப்படின்றது வேறு, அதை கடைபிடிக்கிறது தான் சொல்கிறேன். கடவுளுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சத்தியம் கிடக்காமல் நீ அந்த வாசல் அடையவே முடியாது. இந்த மனம் அமைச்சலுக்கு, இந்த கூட்டம் சேர்க்கறதுக்கு, கொடி பிடிக்கிறது, இங்கே கோல் வச்சுறது, அது பேசுகிறது, இதை பேசுகிறதுலாம் இல்லை. அவர்கள்லாம் அவனுடைய கண்ணோட்டத்திலே இல்லை. அங்கே சத்தியத்தின் பேரால். அதற்காக நம்ம சத்தியம் என்னன்னா நம்ம குப்பை, அசத்தியம். ஆமாம், இங்கே தொழில் தர்மம்னு ஒன்று சொல்லி வச்சுருக்காங்க, இந்த நியதிகள்னு இங்கே சொல்லி வச்சுருக்காங்க. அந்தந்த அவைக்குன்னு ஒரு நியதி இருக்குது. அந்தந்த அதெல்லாம் இல்லை, ஒரே ஒரு நியதி தர்மம் தான், அறம் தான் பிரதானம். இங்கே அறம் தவிர கடவுளும் வேற போதிக்கிறது இல்லை. ஆதி சதுரகிரியம் அங்கு அறப்பள்ளீச்சரம் மேவி அறம்பளர்த்தனாகியுடன் நம்ம அறப்பள்ளீசன். ஆமாம், அது அறத்தை கடவுள் சொல்லித்தரான், அதனால் அவன் அரண் என பெயர் பெற்றான். அதுதான் நிஜம்னு சொல்கிறேன். நான் ஒரு சத்தியத்தை சுத்த சுவாசமாக நான் கடைபிடிச்சிட்டேன் அப்படின்னா கடவுளை நான் தொலை வேண்டிய அவசியம் இல்லை. அவள் தனி மனித மனித சித்த காணல் சொல் செயலில் ஒழுக்கமுடையவன் கடவுளை தொலை தேவையில்லை. ஏனெனில் அவன் வாழும் கடவுளாக இருக்கிறான். அவனால் அங்கு அசத்தியம் நிகழவே நிகழாது. ஒரு அசத்தியத்தை அவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். சுத்தமாக சத்தியத்தில் நிலை நின்று ஒரு சத்திய பயணத்தில் நிலை நின்று இருப்பான். சத்தியம் சொல்கிறேன் செல்வங்களே. அதனால் இந்த புண்படுத்துகிறாங்க, ஏன்னா உங்களை பண்படுத்துகிறாங்க. அவங்க தப்பாக நினச்சிக்காதீங்க. சத்தியமாக உங்களை பண்படுத்துகிறாங்க. இதுக்காக நம்ம போய் வேலைக்கு ஆளாக வைக்க முடியும்? ஏன்னா அதெல்லாம் இப்போ ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு ஊடுருவின சமாச்சாரம் இல்லையா? ஆமாம், அது ஒரு ஆழ்நிலையில் இருக்கிறது இல்லையா? ஆமாம், அது அப்போவும் நம்ம பாட்டுக்கு பயணிச்சுக்கிட்டு இருக்கணும். இது எதுவும் நம்மளை பாதிக்காத அளவுக்கு இருக்கணும், அவ்வளோதானே? ஆம் செல்வங்களே. அதனால் பழிப்பவரை நீங்கள் வெறுக்காதீர்கள், தூற்றுபவரை நீங்கள் வெறுக்காதீர்கள். உங்களுடைய இறையே இறை மரபை அங்கே புறம் பேசுவவர்களை விட்டு விடுங்கள். பாவம் அவர்கள். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியாமல் செஞ்சிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அந்த கூட்டம் சேர்க்கறதுக்காக
அதற்காக அது ஆன்மீக அரசியல் வாசகங்கள், அதெல்லாம் நிஜம். அதுதானே என் இறை என் உள்ளத்தில் உள்ளது. எவன் ஒருவன் எல்லாவற்றிலும் என்னையும் என்னை எல்லாவற்றிலும் காண்கின்றானோ அவனுடைய காட்சி நின்று நான் மறைவதில்லை, அவனும் என் காட்சி நின்று மறைவதில்லை. அவன் உள்ளற்ற பொருளாய் நான் அங்கேயே ஆட்சி பெற்றிருக்கிறேன். இதுதானே நிச்சயம். எந்த கடவுள் களத்துக்கு வருவார்? அதை விட ஒரு ஏமாற்று வேலை இருக்க முடியுமா? வந்திருந்தால் அந்த களத்தில் இந்த கணம் நடந்த எவ்வளோ விபரீதங்கள், எவ்வளோ விகாரங்கள் மனிதனுக்கு ஏற்படுகிறது, அதெல்லாம் தடுத்திருக்கலாம்ல. அவர் வரமாட்டார். எப்படி வருவார்? என் உயிர் பொருளாக இருக்கார், நான் அது ஆகு பொருளாக இருக்கேன். அதான் நிஜம். நான் அது மயமாக முடியும். அது மயமாகி அதை எனக்குள்ளர அந்த குணத்தின் பெயரால் நிலை நின்று அது இந்த களத்தில் தேகத்தில் இருந்தால் என்ன செய்துவிட முடியுமோ அதில் குறைந்த பட்சத்திலிருந்து அதிகபட்சத்தை செய்பவனாய் இருப்பேன். அவ்வளோதானே. இப்போ யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானாம் அதர்மா ததாத்மானம் சுஜம் யுகம் பரித்ராணாய சாதுனா விநாசாய ச துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே. எப்பொழுதெல்லாம் அதர்மத்தின் கை ஓங்கி தர்மம் நசுக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் சாதுக்களை ரட்சித்து காக்க, தர்மத்தை நிலைநாட்ட, அதர்மத்தை அழித்தொழிக்க நான் ஒவ்வொரு யுகம் தோறும் தோன்றினேன். ஆமாம், தோன்றுவேன். சத்தியம். ஆமாம், அவர் என் கருத்து பொருள், என் நெஞ்சு நிற்கும் பொருள். அவனை நான் எனக்குள் தருவித்து நான் அது மயமாய் ஆகுதல், தர்மமயமாய் அறமயமாய் இந்த அகல்விளக்கு பிரகாசம் தரும். அதால் இயன்ற அரை இருளை போக்கும், அண்டத்திருளை போக்காது. அப்போ நீ அந்த சுயம் பிரகாசத்தை நீ அடைஞ்சிட்ட அப்படின்னா அதன் பெயரால் ஏற்படும் வெளிச்சம் அதில் சார்ந்திருக்கிறவங்களுக்கு பலன் அளிக்க முடியும். அவ்வளோதான். அந்த ஆதவனா அங்கே பெருசாக நிலை நின்று விடலாம் முடியாது. அப்படி தான் அந்த களம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. அதனால் இங்கே பழிப்பவர்களும் துவேசிப்பவர்களும் உங்களை எதிர்மறையாக சொல்கிறவங்களையும் தயவு செய்து போட்டுருங்க. நெஞ்சு நிறுத்து குளிர்ந்து போட்டுருங்க. அவங்க தான் உங்களை சமநிலைப்படுத்துகிறவங்க. உனக்குள்ளே ஒரு கலை இருக்குது, உனக்குள்ளே ஒரு மனச்சமநிலை இருக்குது, உனக்குள்ளே இங்கே ஒரு அறம் சார்ந்த அடங்கல் இருக்குது, அறிந்த அடங்கல்ங்கிற ஒரு பண்பு இருக்குது. அதை சோதிக்கிறது எவ்வாறு சோதிக்க முடியும்? இப்படி தான் சோதிக்க முடியும். அது எளிதாக கடந்து செல்லுங்கள். எல்லாரும் கடந்து செல்ல முடியுமா? சிலருக்கு வலிக்கட்டும், ஒன்றும் தவறில்லை. இது காயம்தானே, அதானே நிஜம். இறுதி வரைக்கும் அங்கு தர்மம் தவறாத வாழ்வு தானே நம்ம நோக்கம். எதை வேணாலும் சொல்லட்டும், எதை வேணாலும் யார் வேணாலும் சொல்லட்டும், சொல்லிட்டு போகிறாங்க என் செல்வங்களே. நல்லா சந்தோஷமாக இருக்கட்டும். என்ன காரணம்னா, நான் ஒருவனை துவேசித்தால் துவேசிக்கப்படுவது நான் தான். நான் கோபப்படுறேன்னா என்னால் இந்த கோபத்தினால் எதிரில் இருப்பவன் அடைந்த இந்த மன துன்பங்கள்ங்கிறது ரெண்டாவது. நான் அடைந்ததுங்கிறது தான் முதல். என்னுடைய துன்பம் தான் அங்கே துன்பத்தை விளைவிக்குது. அப்போ அங்கே அது இருப்பு தான் போகுது. அங்கு அவர்களுக்கு இந்த கல்வியும் தேவையில்லை. அறிந்தவர் அடங்கி இன்புற்றனர். ஆடுகளம் வந்தன நோக்கம் மனிதமெனும் புனிதம் பேணுவீர். மனிதன் காக்கிறது தவிர நம்மளுடைய மகத்தான பணியை வேறு ஒன்றுமே இல்லை. என்ன வேணாலும் பேசலாம் என் செல்வங்களே. காலம் கடந்து நிற்பது எது? சிந்தித்து பாருங்கள். அன்று எது இருந்தது? நேற்று எது இருந்தது? இன்று எது இருந்தது? என்றும் எது இருக்கும்? அது நம்மளுடைய சத்தியம் சார்ந்தது, அறம் சார்ந்தது. பாருங்கள்.